டியூட்ஸ் நம்ம எத்தனை ஹாலிவுட் பேய் படங்கள் பார்த்தாலும் ஒரு சில படங்கள் தான் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்னு தோணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பிரிங் ஹர் பேக். இந்த படம் வெறித்தனமாகவும் கொடூரமாகவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் பேரோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அவளை கொண்டு வா அப்படின்றது தான் அர்த்தம். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்னு தோணும். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பிரிங் ஹர் பேக் படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வட்டத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஒருத்தன் அடித்து கொன்று தூக்கில் தொங்க விடுறான். அதை சில பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இவனுங்க யார், இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த இடத்துல படத்தில் காட்டலை. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் பைப்பரை காட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவள் பண்ணுற விஷயம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவளை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இவள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்ப பக்கத்தில் இருந்த கேர்ள்ஸ் கேங் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம டவுனுக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் கேட்டுட்டு, நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களா, என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அவங்க அண்ணங்கார வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, பைப்பர் நீ இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அவளுக்கு கண்ணு தெரியாததை பற்றி அந்த கேர்ள்ஸ் கேங் பேசிகிட்டே பஸ்ஸில் ஏறாத அவங்க அண்ணன் கேட்டாரான். பட் பைப்பர் கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காரில் இருக்க கண்ணாடியை இவன் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ பைப்பர் ஓடி வந்து அப்பா பாத்ரூம்குள்ளே போனவர் கதவே திறக்க மாட்டாரு, ரொம்ப நேரம் ஆச்சு, வந்து என்னன்னு பாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப சரி ஓகே பைப்பர் நீ பாத்ரூம் கிட்ட போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். பைப்பர் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு கண்ணு தெரிலனாலும் அப்படி இப்படின்னு தட்டு தடவி ஒரு கத்தியை கையில் எடுத்துகிட்டு பாத்ரூம் கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. அவங்க அப்பாவுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவர் குடிச்சு பாத்ரூம்குள்ளே விழுந்து இறந்து போயிருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்தம் அப்படின்னு இருந்தது அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் இவங்கிட்ட என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இனிமேல் உன் தங்கச்சியை நீ பார்த்துக்கூடாது, ஏன்னா உனக்கு வந்து 18 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் ஒர்க்கர் சொல்கிறாங்க. அதனால லாரான்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வீட்டில் உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பாங்க, உனக்கு 18 வயசு வந்ததுக்கப்புறம் நீ வந்து அவளை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணங்காரன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது, எப்படி நான் என் தங்கச்சியை விட்டு தனியாக இருப்பேன், அவள் ஒரு மூலையிலையும் நான் ஒரு மூலையிலையும் இருக்கிறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, நீங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, இதுதான் உலக வழக்கம், யாராகவே இருந்தாலும் 18 வயசுக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து தனியாக அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க, உனக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணங்கார என்ன கேட்குறான்னா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி என் தங்கச்சி அந்த லாரான்ற லேடியோட வீட்டில் இருக்கட்டும், ஆனால் நானும் அங்கேயே இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே சேர்ந்து தங்கறதுக்கு உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த சோசியல் ஒர்க்கர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகேப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, இருந்தாலும் நான் உனக்காக கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைப்பர் என்ன பண்ணுறான்னா, கட்டல் கடியில் படுத்து தன்னோட அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் போயிட்டு நீ என்ன தான் ஃபீல் பண்ணாலும் அப்பா வரமாட்டார், ப்ளீஸ் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணலாம், நீ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறப்ப பைப்பர் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் எப்படி அப்பாவை விட்டு வெளியே வர முடியும், எனக்கு அப்பா நினப்பாவே இருக்குது, அவரோட வாசத்தை வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பட் என்னால் முடியலையே அப்படிங்கிறப்ப சரி ஓகேம்மா அப்பாவோட துணிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அது எல்லாத்தையுமே நான் துவைக்க போட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அண்ணங்காரன் என்ன சொல்கிறான்னா, சரி அப்பாவோட தலகாணி இருக்குல்ல அதை ஸ்மெல் பண்ணிப்பார், அவரோட வாசம் வரும், அப்போவாவது அப்பா அவன் கூட இருக்காரு அப்படின்ற ஃபீல் வரும், நீ போய் அதை ஸ்மெல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அந்த தலகாணியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் காரில் அந்த லாரா வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இந்த லாரா லேடியோட வீடு இருக்குது. இவங்க வீட்டுக்கிட்ட காரில் வந்துடுறாங்க. பட் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்குது. இவன் என்னடா கோடு அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்தில் இருந்த ஒரு கல் மேலே காரை விட்டுறான். நல்ல வேலை இவங்க ரெண்டு பேத்துக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த லாரா லேடி இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த உடனே வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது இல்லாமல் இவங்களோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. என் வீட்டில் இருக்க இன்னொருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாயை காட்டுறாங்க. பட் அந்த நாய் உயிரோடவே இல்லை, செத்து போன நாயை சில மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. டக்குன்னு நாய் கத்துற மாதிரி கத்துறாங்க. ஹீரோயின் பயந்துடுறா. பயப்படாத நான் தான் கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணங்காரன் என்ன பண்ணுறான்னா, கீழே வந்து தரையில் டேப் போட்டு ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு, ஆன்ட்டி ஆக்சுவலாக கண்ணு தெரியாதவங்க யாராவது வீட்டில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒட்டுவாங்க, என் தங்கச்சி இங்கே வர்றான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணங்காரன் என்ன கேட்குறான்னா, ஓ ஓகே ஓகே அவங்க எங்கே
தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைப்பா அவளும் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏமா கண்ணு தெரியாதவங்கள கையில் ஸ்டிக்கு வச்சுருப்பாங்களா வாக்கிங் ஸ்டிக்கு, அது உனக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஆண்டி ஆக்சுவலாக ஏற்கனவே என்னை ரொம்ப பரிதாபமாக எல்லோரும் பார்க்குறாங்க, கையில் வேறு அதை வச்சுருந்தேன்னா எச்சா பாவமாக பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. சரி அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஸ்விம்மிங் பூலுக்கு அண்ணங்காரனும் ஹீரோயினும் வர்றாங்க. அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அந்த ஆண்டியோட பையன் இருக்கான், சின்ன பையன். அவனுக்கு ஆக்சுவலாக வாய் பேச முடியாது. அவன் ஒரு பூனையை கையில் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு இந்த ஆண்டி அந்த இடத்துக்கு வந்து அவன் கையில் இருக்க பூனையை சமாதானமாக பேசி அவன்கிட்ட வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊமை பையன் இந்த அண்ணங்காரனை எப்படி பார்ப்பான் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அவனுக்கு இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா என்னன்னு தெரியல, இப்படி ஒரு மாதிரி சைக்கோ லுக்கில் தான் அவங்கள பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டி 3 பேருக்கு ஹைட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹைட் செக் பண்ணும்போது ஹீரோயின் கேட்குறா, அவங்க பையன் இருக்கான்ல சின்ன பையன், அவனுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கா, என்கிட்ட அவன் பேசுவானா அப்படின்னு கேட்குறப்ப அண்ணங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ கூட அவன் உன்னை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனால் பேச முடியாதுல்ல அதனால தான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் அவன் ஹீரோயினை எப்படி பார்க்குறான் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ரூம்ஸை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறப்ப தான் அண்ணங்காரனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்மளையும் நம்ம தங்கச்சியும் தனித்தனி ரூமில் இவங்க தங்க வைக்க போகிறாங்க அப்படின்றது அவனுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஆக்சுவலாக இவனோட ரூம் கதவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. சரி ஓகே நமக்கு ரூம் கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த லாரா லேடி வந்து பேய் மாதிரி நிற்கிறாங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா யார் கூட சேட் பண்ணுற, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஆண்டி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி உனக்கு 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 3 மாதத்துக்கு அப்புறம் நீ உன் தங்கச்சியை தனியாக தாராளமாக பார்த்துக்கலாம், ஆனால் நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் உன் தங்கச்சியை நீ தனியாக கூப்பிட்டு போக முடியும், அதனால என்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப அவனு சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம், அதாவது ஹீரோயினோட ரூமுக்கு இவனோட ரூமுக்கு ஒரு மைக் இருக்கும், அந்த ரூமில் தான் ஹீரோயினும் இவனு பேசிக்கணும். அதில் இவன் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃபோன் எடுத்து இவன் யார் கூட சேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை இவன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்ன ஆண்டி உங்களுக்கு டீசென்சியே இல்லையா, இப்படி என்னோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என் ஃபோனை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கேட்குறப்ப, இல்லைப்பா ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு அதனால தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப, சாரி ஆண்டி நானும் வந்து டென்ஷனில் கத்திட்டேன், பட் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகேப்பா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத சைடில் நின்று ஒரு ஈவில் ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான்ல ஊமை பையன், அவன்கிட்ட போயிட்டு இங்கே பாரா நான் உன்னை கீழே கூப்பிட்ற வரைக்கும் நீ வரவே கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு கீழே வந்து டிவி போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வட்டத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணை கொண்டு வீடியோ எடுத்தாங்களே அந்த வீடியோவை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. புது இடமா இருக்கங்காட்டிக்கு இந்த அண்ணங்காரனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு உருண்டு படுக்கிறான். பட் இவனுக்கு தூக்கமே வரல. திடீர்னு ஜன்னல் சைடு எட்டி பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லாரா லேடியும் அவங்களோட ஊமை பையனும் ஒரு பக்கத்தில் இருந்த சின்ன ரூமுக்குள்ளே போகிறாங்க. இவன் யோசிக்கிறான் இந்த லேடிக்கு என்ன பிரச்சனை, ஏன் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இவன் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் பூலில் ரத்தக்கரை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு அந்த லேடி இவன் ரூமுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பாவோட ஃபியூனரல் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு இவன் சுச்சா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேண்ட்டையோ டவுசரையோ அதை துவைச்சிட்டு குளிக்க போகலான்னு அந்த பாத்ரூமை பார்க்குறப்ப இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இப்படி தானே பாத்ரூமில் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் கிளம்பி அந்த சின்ன பையனோட ரூமுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வெளியே போகிறோம் நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப அந்த சின்ன பையன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபியூனரலுக்கு போயிடுறாங்க. அந்த சின்ன பையனை தவிர இவங்க 3 பேர் ஃபியூனரலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் பைப்பர் என்ன கேட்குறா அப்படின்னா, அப்பாவோட ஃபேஸ் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா அப்படிலாம் கேட்குறப்ப அப்பாவோட ஃபேஸ் நல்லா தான் இருக்குது நீ தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப பைப்பர் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வெளியே போயிடுறாங்க. அந்த லாரா லேடி இவங்க அப்பாவோட பாடி கிட்ட வந்து அவரோட தலைமுடியை கட் பண்ணி கவருக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. அது எதுக்குன்றது கதை போக போக தான் நமக்கு தெரியும். அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தனியாக இருக்க இந்த ஊமை பையன் என்ன பண்ணுறான்னா, கண்ணாடி கிளாஸை தன் கையாலே அடித்து உடைக்கிறான். அவன் கையில் ரத்தமும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, நைட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போனாங்கல்ல அங்கே போயிட்டு அந்த பூட்டை கையாலே அடித்து உடைக்க ட்ரை பண்ணுறான். பட் இவனால் முடியலை. அதுக்கப்புறம் அந்த லேடி வளர்த்துற கோழிங்களை இவன் வெறித்தனமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்டு ஃபியூனரல் முடிஞ்சு 3 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் சோகமாக இருக்கிறத பார்த்தா அந்த லாரா லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி விடுங்க எத்தனை நாளுக்கு அப்பா இறந்தது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும், இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரக்கடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோயின் சரக்கடிச்சுட்டு மட்டையாயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, யார் அண்ணங்காரனும் லாரா லேடியும். அப்போ லாரா லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கேம் விளாட்லாம், 2 பேர் ஆப்போசிட் சைடு திரும்பி உட்காந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணங்காரன் அந்த லேடி கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, உங்கள் பொண்ணோட இழப்பு மிகப்பெரிய இழப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும், பட் எப்படி அதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கே அதை விட்டு வெளியே வந்தேன், இப்போ கூட என் பெட்டில் என் பக்கத்தில் என் பொண்ணு படுத்திருக்க மாதிரி இருக்கும், அவள் கல்லறை கிட்ட தான் அவள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப அவன் என்ன அம்மா அப்படின்னு கூப்பிட்ற சான்ஸ் எனக்கு கிடைக்கும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அண்ணங்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த பைப்பர் இருக்கா தெரியுமா, அவள் வந்து என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்கப்ப எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பைப்பர். அவளுக்கு கண்ணு தெரியாத காரணமாக என்னன்னு எனக்கு தெரியல, எங்கள் அப்பா அவன் மேலே தான் ரொம்ப பாசமாக இருந்தார். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆகி பைப்பரை நான் அப்பிட்டேன். அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா என்ன தான் அடித்தார். பைப்பர் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவன் மேலே எங்கள் அப்பா இது வரைக்கும் கை வச்சதே கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் தூங்கினதுக்கப்புறம் அந்த லாரா லேடி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்னென்னா, இவனோட ரூம் கதவு பாதி தானே சாத்த முடியும், யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே போகலாம்ல. இவன் நல்லா தூங்கிட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு இவனோட ஃபோன் எடுத்து இவனோட ஃபேஸை வச்சு ஃபேஸ் லாக் மூலமாக அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி இவன் ஃபோனில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த ஊமை பையன் இருக்கான்ல அவனோட ஃபோட்டோ, அப்புறம் அவங்க வீட்டு பூனையோட ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக யார் எடுத்தான்னு தெரியல. சரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் இவனே சுவிட்ச் ஆஃப் போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு மக்களை தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவன் போன மாதிரி கீழே ஊற்றி விட்டுட்டு அப்படியே வெளியே பார்க்குறாங்க. அந்த ஊமை பையன் இருக்கான்ல அவன் எப்படி அன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் பூனையை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்போ நைட்டு நின்றுட்டு இருக்கான். அவங்க போயிட்டு அந்த பையனை பார்க்குறாங்க. அப்போ தான் கையில் காலையில் கிளாஸை உடச்சதுனால ரத்தம் வந்துச்சுல, அந்த காயம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி வா நான் க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவன்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா, இங்கே பாரு உனக்கு பசிக்குது அப்படின்றது எனக்கு புரியுது, அதனால இப்படி பூனையை தூக்கிட்டு நின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாஷ் பேஷனில் இருக்க பைப்பு தானாக திறந்து தண்ணி வருது. இவங்க ஆஃப் பண்ண போயிட்டு திரும்பி பார்க்குறப்ப இவன் கிளாஸுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். திடீர்னு அந்த ஊமை பையனோட கண்ணு செவப்பாக மாறுது. சாத்தானுக்கு கொம்பு இருக்குல்ல அதே மாதிரியே கொம்பு முளைக்கிற மாதிரி கிளாஸுக்கு பின்னாடி இருந்து இவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸும் டக்குன்னு சுக்குநூறாக உடஞ்சிருது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவங்க யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது. அடுத்த நாள் காலையில் இந்த அண்ணங்காரன் எந்திரிச்சு கீழே பார்த்துட்டு, ஓ இன்னைக்கும் நம்ம சுச்சா போயிட்டோமா பெட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த லாரா லேடி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து, தம்பி நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அதை கொடு அப்படின்னு வாங்கினது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்ப்பா இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டேன் இன்னும் பெட்லேயே சுச்சா போகிற என்ன இது அப்படின்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒரே அசிங்கமாயிருது. அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி பைப்பர் வந்து என்ன நான் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த லாரா லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அதெல்லாம் விடுப்பா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நானும் உன் தங்கச்சியும் வெளியே போகிறோம், என்னோட பையனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பொறுப்பில் விட்டுட்டு அவங்க 2 பேர் கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அண்ணங்காரன் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான். இவன் எப்பெல்லாம் பாத்ரூமுக்கு போகிறான்னா அவங்க அப்பா பாத்ரூமில் இறந்து போனார்ல அதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. அதனால பாத்ரூமில் குளிக்கிறக்கே இவன் பயப்படுறான். சரி வேற எங்கேயாவது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வீட்டோட பூட்டை உடைக்க ட்ரை பண்ணுறான். பட் அதை உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பைப்பில் குளிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஊமை பையன் மேலே நின்று கிளாஸ் வழியாக இவனையவே பார்த்துட்டு இருக்கான். அந்த கிளாஸில் உட்காந்து இருந்த கொசுவை டங்குன்னு அடிக்கிறான். இவன் கீழே இருந்து பார்த்துட்டு நமக்கு தான் இவன் ஹாய் சொல்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹாய் சொல்கிறான். பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. அவன் அந்த கொசுவை அடித்தது மட்டும் இல்லாமல் அதை வாயில் போட்டு சவக்கு சவக்குன்னு மென்று சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அண்ணங்காரனுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை உட்கார வச்சு, டேய் உன்னால் பேசதானே முடியாது, நீ என்கிட்ட ஏதாவது இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சின்னா இதில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேனாவை அவன் கையில் கொடுக்குறான். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பழத்தை கட் பண்ணி அவன் கையில் கொடுக்குறப்ப கத்தியோட கொடுத்துட்றான். சரி அவன் பழத்தை மட்டும் தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஏதோ தேடிட்டு இருக்கப்ப இந்த சைடு அந்த ஊமை பையன் என்ன பண்ணுறான்னா பழத்தை சாப்பிட்டது இல்லாமல் அந்த கத்தியை கருக்கு முறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். வாய் ஃபுல்லாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணங்காரன் அதை பார்த்து பதறிடுறான். ஏன்டா பழத்தை சாப்பிடுன்னு கொடுத்தா என்னடா கத்தி இப்படி கடிச்சு வச்சிருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டு வரான். வீட்டுக்கு வெளியே அந்த கோடு இருந்துச்சுல அதை தாண்டி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊமை பையன் வந்து கதறான். ஒரு வழியா அண்ணங்காரன் தரன்னு இழுத்து அந்த ஊமை பையனை அந்த கோட்டுக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். இவனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் வெளியே வர்றக்கு ட்ரை பண்ற மாதிரியே இருக்கு. அந்த டைம்ல கடைக்கு போனா லாராவும் பைப்பரும் வந்துடுறாங்க. வந்து ஏய் நீ எதுக்குடா வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவனை படுக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த வட்டத்துக்கு நடுவில் பொண்ணை வச்சு கொண்டு வீடியோ எடுத்தாங்களே அந்த வீடியோவை இவங்க திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஊமையா இருந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். நார்மலா பேச ஆரம்பிச்சவன் மறுபடியும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்க அவனை அடக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் நெத்தியில ஒரு ரவுண்டு சிம்பிளா வரையறாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் இவனோட உடம்புக்குள்ள சாத்தான் மாதிரி ஒரு இது வந்துருது. ஆக்சுவலா இவன் அந்த கோட்டை தாண்டி போனான்ல அப்ப இவன் உடம்புக்குள்ள இருந்த சாத்தான் வெளியே போயிருக்கு. திரும்ப இவங்க நெத்தி
நெத்தியில் அந்த வட்டத்தை வரைஞ்சதுக்கப்புறம் சாத்தான் இவன் உடம்புக்குள்ளே வந்துடுது. அண்ணங்காரன் நீ சொல்ல வரதை பேப்பரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் தெரியுமா, அதில் என்ன இருக்குன்னா அந்த ஊமை பையன் பேர்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அண்ணங்காரனும் தங்கச்சியும் அந்த லேடியோட ரூமுக்கு வெளியே நின்று கதவை தட்டி, ஆண்டி உங்கள் பையனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆண்டி வெளியே வந்து, இங்கே பார்ப்பா என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் கதவை தட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னது இல்லாமல் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பைப்பரை மட்டும் உள்ள ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. பைப்பருக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதனால அவளை உட்கார வச்சுட்டு ஃபியூனரல் அப்போ அவங்க அப்பாவோட முடியை இவங்க கட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அந்த கட் பண்ண முடிய அந்த பையனோட வாயில் வைக்கிறாங்க. அவனும் நல்லா சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவங்க பைப்பர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வளர்த்துன பூனையை காணமா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஆண்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பர் அந்த பூனையை தேடுறக்கு கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அந்த பூனையோட பேரை சத்தமாக சொல்லிட்டு அந்த பூனையை தேடிட்டு இருக்கா. அப்போ தான் டாப் ஆங்கிளில் கேமராவை வச்சு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த லேடி வந்து வீட்டுக்கு வெளியே மட்டும் கோட்டை போட்டு வைக்கல, வீட்டை சுற்றியும் ரவுண்டாக வெள்ளை கலரில் கோடு போட்டு வச்சிருக்குது. இந்த சைடு அண்ணங்காரன் தைரியத்தை வர வச்சுட்டு பாத்ரூமில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கப்ப பாத்ரூம் கதவை யாரோ திறக்க ட்ரை பண்ணுற மாதிரி இவனுக்கு தோணுது. டக்குன்னு வெளியே பார்க்குறான், கிளாஸுக்கு வெளியே அவங்க அப்பா நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எஸ், அவங்க அப்பாவோட பேய் ரெட் கலர் கண்ணோட கொடூரமான உருவத்தில் அவங்க அப்பா இவங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மழை வந்தால் மட்டும் உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ, மழை வந்தால் உன் தங்கச்சி செத்துருவா அப்படின்னு சொல்கிறாரு. தலை சுற்றி கீழே விழுந்துடுறான். அதில் இவனுக்கு பின்மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பேய் இவன் பக்கத்தில் வந்து பயங்கரமாக கத்துறாரு. டக்குன்னு இவன் எந்திரிச்சு பார்க்குறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எஸ், அந்த லாரா லேடி இவன் பாத்ரூமில் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த லேடி வீட்டில் இருக்காங்க. அப்போ வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு ஏதோ நிறைவேற போகிற மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் பைப்பர் அவங்க கிட்ட வந்து, நான் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ணனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில் அண்ணனை பார்க்குறக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அந்த டைமில் வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அண்ணங்காரன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ மழை வருது, என் தங்கச்சி மழையில் நனைஞ்சானா அவள் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார், அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறப்ப அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி என் தங்கச்சியை வந்து கூப்பிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறப்ப, இல்லை தங்கச்சி இங்கே வர வேணாம், அவள் ஏற்கனவே உன்னை மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவள் இங்கே வந்தானா 2 பேருமே அழுக ஆரம்பிச்சிருவீங்க, அதனால வேணாம், நீ வந்து குணமடைஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைப்பர் மலையில் ஜாலியாக விளையாண்டுருக்கா. அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வா உனக்கு ஒரு விஷயத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு யூஸ் பண்ண ரெயின் கோட்டோ ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து இவகிட்ட கொடுத்து, இது என் பொண்ணோடது, நீ இனிமேல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல், இங்கே பாருமா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு 18 வயசு வந்ததுக்கப்புறம் அவன் உன்னை தனியாக கூப்பிட்டு போயிடுவான், நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, உங்களுக்கும் வந்து என்ன பிடிச்சிருக்குல்ல, அதனால் 18 வயசு ஆனதுக்கப்புறமும் இங்கேயே தங்கிடுங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ப்ளீஸ் என் கூடயே தங்கிடுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப பைப்பர் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா வாழ்ந்த வீட்டில் வாழணும், அப்போ தான் அவர் ஞாபகத்தோடய வாழ முடியும், அதனால நான் அங்கே வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அதனால நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஊமை பையன் இருக்கான்ல, அவன் ஏதோ பேசிகிட்டே கிராஸ் பண்ணுறான். அதை கேட்ட பைப்பர் என்ன கேட்குறான்னா, என்ன ஆண்டி சத்தம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு மிருகம் கத்துதுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வா உனக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட உடம்பு புதைக்காம இவங்க ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின் செத்து போன அந்த பொண்ணோட டெட் பாடியை தொட்டு பார்த்துட்டு, ஐயோ ஆண்டி இது என்ன மனுஷனோட டெட் பாடியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இது செத்து போன மாடோட டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊமை பையன் இருக்கான்ல, அவனை உட்கார வச்சு அவனோட தலையில் வட்டமாக இவங்க வரைஞ்சிக்கிட்டே ஒரு வீடியோவை பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தருக்குள்ளே சாத்தான் இருக்குது, அவங்க இன்னொரு மனுஷனோட உடம்பை கடிச்சு தோலை பிச்சு செத்து போனவங்களோட வாயில் வச்சு ஊதுனா அவங்க உயிரோட வர்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வச்சு லாராவோட பொண்ணை உயிரோட கொண்டு வர்றது தான் அந்த லேடியோட பிளானாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அண்ணங்காரனோட பாடி ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை எடுத்து இவங்க உடம்புல அடிச்சுட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அவங்க கண்ணுலேயே இழுத்து குத்திட்டு ஓடி வந்துடுறாங்க. ஹீரோயின் கதறாங்க. பட் அண்ணங்காரன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கத்துறத பாத்ரூமில் உட்காந்து இந்த சைக்கோ லாரா லேடி ரசிச்சுட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு, என்னம்மா உன் கண்ணு இப்படி வீங்கி இருக்கு, சரி ஓகே நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்து போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப, நம்ம மேலே பழி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரா லேடி இந்த அண்ணன் சைடு திருப்பி விட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, நேற்று நீ தான் வந்து இவர் ரூமுக்கு போனேன்னு நான் நினைக்கிறேன், நம்மளை தவிர இந்த வீட்டுக்குள்ளே யார் வந்துருவா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் உன்னோட பாடி ஸ்ப்ரே தான் வந்து அங்கே அடிச்சிச்சு, அப்போ நீ தான்
தான் என்னை அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எச்சா எரியர்த்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இருக்குது உன் மேலே, நீ தான் உன் தங்கச்சி ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா லேடி சொன்னது மட்டும் இல்லாமல் நீ தான் அன்னைக்கு சொன்ன பைப்பரை எனக்கு பிடிக்காது, அவன் வந்து எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கலை, அதனால இவன் மேலே நான் கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு நீ தானே சொன்னேன், அந்த கடுப்பில் தான் நேற்று அவன் ரூமுக்கு போய் கண்ணில் குத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணங்காரன் இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு என் மேலே பழிய திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஓ உன் தங்கச்சி அடித்து நீ என்னையும் அடிக்க வரையா அப்படின்னு சொல்கிறப்ப பைப்பர் என்ன சொல்கிறான்னா ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு சொல்கிறப்ப இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்ன பைப்பர் அவ கூட சேர்ந்துட்டு நீயும் என்ன திட்டுற, ஓ அப்போ அவங்க சொல்கிறதா நம்புவியா, ஓகே நான் வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் நான் தனியாக போயிடுறேன், நீ இவங்க கூடயே இவங்க வீட்டிலே இரு அப்படின்னு டென்ஷனில் சொல்லிட்டு ஆனால் இங்கே ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக நடக்குது, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா காரை எடுத்துகிட்டு ஒரு சோசியல் ஒர்க்கர் தான் நான் லாரா லேடி வீட்டுக்கு வந்து இவங்களை அனுப்பிச்சி வச்சாங்க, அவங்கள பார்க்கறக்காக இவன் போகிறான். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறப்ப இவன் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க போர்டை பார்க்குறான். அங்கே இந்த வீட்டில் ஊம பையன் இருக்கான் தெரியுமா, அவன் ஃபோட்டோ போட்டு மேலே மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கு. எஸ் ஆக்சுவலாக அந்த ஊம பையன் தொலைஞ்சு போன ஒருத்தன், அவனால் லாரா லேடி வீட்டில் வச்சிருக்கா. இவன் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஊம பையனோட பேர் கர்னல் பேர்ட் அப்படின்னு இவனுக்கு தெரிய வருது. அதை தான் அந்த ஊம பையன் அந்த லெட்டரில் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிருக்கான். அந்த பையனை லாரா லேடி தான் வீட்டில் வச்சிருந்து ஓலிவர் அப்படின்ற ஒரு பேரையும் சொல்லி அவனோட பேரையே மறைச்சு தான் பையன் மாதிரி அவனை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ணங்காரன் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சோசியல் ஒர்க்கர் லேடியை மீட் பண்ணி என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அந்த லாரா லேடி பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நேற்று நைட்டு கூட என்னோட தங்கச்சியோட கண்ணில் அடிச்சுட்டு நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருச்சு, லாரா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நீ தான் உன் தங்கச்சி வந்து அடிச்சிருக்கிற, அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து அவளை ஏதோ கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ உன் மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே திருப்பி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனோட ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கீங்களா உங்கள் ஆஃபீஸில், அந்த பையன் லாரா லேடி வீட்டில் தான் இருக்கிறான், அந்த பையனை கடத்தி அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருப்பா லாரா இங்கே 20 வருஷம் ஒர்க் பண்ணுறா, அவன் ஒரு பையனை கடத்தி வளர்த்தணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது, அவன் அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க நான் இத்தனை நாள் அவங்க வீட்டில் தான் இருந்தேன், அங்கே தான் அவன் இருக்கான், தயவு செஞ்சு என் கூட வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகேப்பா இப்போ உன்னையும் அந்த பொண்ணையும் அதாவது உன் தங்கச்சியை காப்பாற்றணும்னா இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இல்லை போலீஸ்லாம் வேணாம் நம்மளே இதை பார்த்துக்கலாம், நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வாங்க, அதாவது லாரா லேடியோட வீட்டுக்கு வாங்க, அங்கே போயிட்டு நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் காரில் கிளம்பி லாரா லேடியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தால் லாரா லேடி பைப்பரை ஒரு விளையாடுற இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு இவங்க மட்டும் தனியாக வர்றப்ப அந்த மொட்டை பையன் என்ன பண்ணுறான்னா கிச்சனில் இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்த கறியை எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இவங்களை கொலை பண்ணுறக்காக வேகமாக இவங்க கிட்ட ஓடி வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க இவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு நீ ஒரு பேய் தயவு செஞ்சு போயிரு என்னை உயிரோட விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. இவன் வெறியில் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மரம் டேபிளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு காரில் வந்துட்டு இருக்க அண்ணங்காரன் பைப்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே பாரு எனக்கு 8 வயசு இருந்தப்போ எனக்கு உன் மேலே ஒரு பொறாமை இருந்துச்சு, நான் ஒன்றும் அடித்த இல்லைன்னு சொல்லலை, பட் இப்போ நான் ஒன்றை என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேன், அந்த லேடி சொல்கிறலாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பைப்பர்கிட்ட சொல்கிறதா நினச்சி நான் சொல்லிட்டு இருக்கான். பட் அவளோட ஃபோனை கையில் வச்சிருக்கிறது அந்த லாரா லேடி. இந்த ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊமை பையன் வெளியே நின்றுட்டு இருக்கா. அதை கிளாஸ் வழியாக பார்த்த லாரா என்ன பண்ணுறான்னா தான் கையில் வர்ற ரத்தத்தை வச்சு அவனை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டுடுறா. போட்டதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்க சாத்தான் இவ பேச்சை கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா செத்து போனால் தன்னோட பொண்ணோட உடம்பை கொண்டு வந்து எப்படியாவது இவன் கூட ஜாயின் பண்ணி விட்டுட்டா நம்ம பொண்ணு உயிரோட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகளை பார்க்குறப்ப இவன் அந்த ஊமை பையன் என்ன பண்ணுறான்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவளோட உடம்பு மேலே ஏறி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த சோசியல் ஒர்க்கர் லேடியும் அண்ணங்காரனு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி லாரா லேடி வர்றா. அதுக்கு அந்த சோசியல் ஒர்க்கர் லேடி கேட்குறாங்க இந்த மாதிரி உன்னை பற்றி அந்த பையன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே ஒரு தடையும் இல்லை. ஆனால் அந்த லாரா லேடியோட கையில் ரத்தம் வரதை இவங்க பார்த்துட்டு என்ன உன் கையில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வெளியே அண்ணங்காரன் பயங்கரமாக இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோசியல் ஒர்க்கர் லேடியை கூப்பிட்றான். இதுக்கு மேலே மறைச்சா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோசியல் ஒர்க்கர் லேடி கிட்ட அவள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி பைப்பரை பலி கொடுத்தாதான் என்னோட பொண்ணை உயிரோட கொண்டு வர முடியும், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இடையில வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அந்த சோசியல் ஒர்க்கர் லேடி அந்த லாராவை தள்ளி விட்டுட்டு இந்த அண்ணங்காரன் உள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்கிறா இங்கே வாங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறப்ப அந்த பொண்ணோட பாடியை அவன் கடிச்சு சாப்பிட்டு இருக்கான் அந்த ஊமை பையன். அதுக்கப்புறம் லாரா காரை கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்தையுமே அடிச்சு தூக்கிடுறா. அடிச்சதுல அந்த சோசியல் ஒர்க்கர் லேடி அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடிப்பட்டதுல அண்ணங்காரனும் சுயநினைவு இல்லாமல் கீழே படுத்திருக்கான். அவனை தண்ணியில தலையை முக்கி அவனோட சோழியை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விளையாட போன ஹீரோயினை இந்த லாரா லேடி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ரத்த கிளறியா இருக்கு. ஆனால் பைப்பருக்கு தான்
கண்ணு தெரியாதுல, அதனால அதை எதையுமே பார்க்க முடியாமல் நின்றுட்டு இருக்கா. திடீர்னு அண்ணங்காரனோட ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரா லேடி அதை ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ மேலே இருந்து அண்ணன் பைப்பரை கூப்பிட்ற மாதிரி அவளுக்கு கேட்குது. இவளும் மேலே போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா அந்த ஊமை பையன் இருக்கான்ல, அவன் முழு சாத்தானா மாறி நிற்கிறான். அவனோட கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இது எங்கள் அண்ணனா நீயா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுவுமே பதில் பேசாமல் நிற்கிறான். அப்போ அந்த லேடி வந்துடுறாங்க. வந்துட்டு அதுவும் அண்ணன் இல்லாமல் வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறப்ப பைப்பருக்கு அந்த லாரா லேடி மேலே சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்ததுக்கப்புறம் அந்த லேடி பிடிச்சி இவ தள்ளி விட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அந்த ரூமில் கீழே தட்டி தடவி பார்த்தா அண்ணங்காரனோட போனால் அங்கே தான் இருக்குது. இவ தடவி பார்த்தா அது நம்ம அண்ணன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறா. எப்படின்னா அவன் வாயில் கிளிப்பு போடுவான். அந்த கிளிப்பை தொட்டு பார்த்துட்டு இது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சாத்தா இருக்குது தெரியுமா, அது அவனோட மூஞ்சியை கடிச்சு கொலன்னு மாற்றி வச்சிருக்குது. அந்த டைமில் லாரா லேடி உள்ளே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. உங்கள் அண்ணனை நான் தான் கொன்னேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு எனக்கு திரும்ப வேணும்னா நீயும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவள் பயந்து ஓடும்போது அவளை தரன்னு ஸ்விம்மிங் பூலுக்கு இழுத்துட்டு வந்துடுறான் அந்த லாரா லேடி. பைப்பர் பாவம், அவளுக்கு கண்ணு வேற தெரியாது. அவள் கதறா பட் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் பைப்பர் அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறமே இந்த லாரா லேடி ஸ்டன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு ஞாபகம் வந்துடுது. இப்போ நம்மளோட பொண்ணு இந்த மாதிரி இருந்தால் நம்ம முக்கி கொள்ளுவோமா, நம்ம இப்படி கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கோமே, இவ அம்மான்னு கூப்பிட்றது கூட நம்ம பொண்ணு நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, அதனால இவ கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாதிரி அவளை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பைப்பர் என்ன பண்ணுறான்னா போலீஸுக்கு கால் பண்ணிடுறா. போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. இந்த சாத்தான் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்க கோட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்க சாத்தானும் வெளியே போயிடுது. இந்த லாரா லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிருந்து அவங்களோட பொண்ணோட டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் போட்டு அந்த டெட் பாடியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த லாரா லேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.